ஹாய் வீவர்ஸ். நாங்க எங்க போயிருக்கோம்னா, அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். அ என்ன இன்னைக்கு கன்டென்ட்னா, சோலார் பேனல் ஃபிட் பண்ண போறோம். அத எப்படி ஃபிட் பண்றாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. அண்ணா மளிகை கடை வச்சிருக்காங்கன்றதுனால, மந்த்லி கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமாவே வந்துச்சு. சோலார் பேனல் ஃபிட் பண்ணிட்டா நல்லதுன்றதுனால, நாங்க இப்ப சோலார் பேனல் ஃபிட் பண்ண போறோம். அப்பா ரொம்ப நாளாவே பேனல் ஒண்ணு ஃபிட் பண்ணிடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பேனல் வாங்கியாச்சு. நாங்க ஆள் வைக்காம நாங்களே ஃபிட் பண்றோம். அததான் இப்ப பார்க்க போறோம். வாங்க. அப்பாவுக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க் தெரியுன்றதுனால, நம்பளே பேனல் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. நாங்க ஆள் யாரும் வைக்கல. அப்பா, அண்ணா, என்னோட ஹஸ்பண்ட் இவங்களே சேர்ந்து பேனல் ஃபிட் பண்றாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிளம்பர்ன்றதுனால, அவரே இந்த ஹோல் போடுறதெல்லாம் அவரே பண்ணுவாரு. ட்ரில் வச்சு அவரே போட்டுட்டாரு. இது எதுக்காக இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, சோலார் பேனல்ல இருந்து ஒரு கேபிள் லைன் எடுத்துட்டு வந்து உள்ள இன்வெர்ட்டருக்கு குடுக்கணும். அதனால ஹோல் போட்டு பைப் லைன் எடுத்துட்டு வராரு. மேல், ஃபீமேல்னு 2 பின் இருக்கும் சோலார்ல. அத எடுத்துட்டு போயிட்டு இன்வெர்ட்டர் லைன்ல குடுக்கணும். அத தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடியில பேனல்லாம் இப்ப ஃபிட் பண்ணியாச்சு ஓரளவு. பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் பேட்டரீஸ் மட்டும் தான் ரெடி பண்ணணும். பேனல் மாடிக்கு எடுத்துட்டு வந்து கரெக்டா வச்சு போல்ட்லாம் போட்டு டைட் பண்ணியாச்சு. அப்பாவும் அந்த லைன்லாம் குடுத்துட்டாரு. இதுதான் சோலார் பேனலா? பண்ணுங்க பண்ணுங்க, எப்படி செய்றீங்கன்னு நாங்களும் பார்க்கலாம். ஏன்னா அது எங்களுக்கு தான் அதிகமா யூஸ் ஆகும், மழை பெஞ்ச அடியில வந்து தங்கறதுக்கு. நீங்க ஃபிட் பண்றத நாங்க தான் ரொம்ப நாளையா வாட்ச் பண்றோம். பண்ணுங்க பண்ணுங்க. சோலார் பேனல் வந்து லூமினியாஸ் கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸோடைய ரேட் வந்து 12,000 வருது. 2 பீஸ் வாங்கியிருக்கோம் 24,000. அதேபோல் பேட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, பே பேட்டரியும் லூமினாஸ் சோலார் பேட்டரி தான் வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு பீஸ் வந்து 16,000 வருது. 2 பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 32,000 வருது. அதுவும் வந்து லூமினாஸில் தான் வாங்கியிருக்கோம். ப்ளஸ்ஸு இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா, லூமினாஸ் சோலார் இன்வெர்ட்ரு தான் வாங்கியிருக்கோம். அது வந்து 2 கேவியில் வாங்கியிருக்கோம். அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12,000 வருது. சோலார் பேனலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 அடிக்கு 8 அடி பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கோம். அதில் வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் பண்ணுறத நீங்கள் பாருங்கள் நேரடியாகவே. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் 80,000 கிட்ட வந்துடுச்சு. ஏன்னாக்கா அந்த பேனல் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த சேனல்லாம் வந்து ஒரு வெல்டரை வச்சு நாங்களே அளவு மார்க் பண்ணி கொடுத்து அவங்கள வெல்டு மட்டும் வைக்க சொல்லியிருந்தோம். அது வெல்டு வச்சு ட்ரில் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. மீதி எல்லாமே நாங்களே வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு அந்த லைன் வந்து சோலார் பேனல்லேருந்து மேல் ஃபீமேல்னு 2 பின்னு இருக்குது. அந்த 2 பின்னையும் வந்து அந்த 2 பின் லைனை வந்து கீழே வந்து இன்வெர்ட்டருக்கு ஒரு பைப் லைன் மூலயமா 2 கேபிளையும் எடுத்துகிட்டு போய் அதில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த கேபிள் ஒயரை பார்த்தீங்கன்னா, பைப்பு ரெடி பண்ணி அதில் போட்டாச்சு. போட்டு ஃபிட் பண்ணி உள்ள வந்து பேட்டரிக்கு லைன் குடுக்குறோம். நம்ம சோலார் போட்டாச்சுன்னா, கரண்ட் பில் இனி கட்ட தேவையில்ல. ஃப்ரீயா சோலார் பேனலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சோலார் பேனலோட அந்த ஹோல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த ஸ்க்ரூ போட்டு டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்பா கூட. ஒரு வழியா சோலார் பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. ஷேக் பண்ணு. இப்போ பேட்டரி லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் லூமினாஸ் பேட்டரி.
இதிலருந்து நாங்க ஃப்ரிட்ஜுக்கு கனெக்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப சோலார் கனெக்ஷன் குடுத்தாச்சு. இதில தான் வந்து ஃப்ரிட்ஜ் இப்ப ஓடிட்டுருக்கு. பாருங்க. சோலார்ல தான் இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நன்றி.